ஸோ இந்த வீடியோவில் இந்த ரிங் லைட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிங் லைட்டை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் அந்த பிராண்டோட நேமும் அந்த ரிங் லைட்டோட ஃபுல் வியூவோட ஃபோட்டோவும் கீழே அந்த ரிங் லைட்டோட சென்டிமீட்டரோட கொடுத்துருக்குங்க. அண்ட் இதுதான் அந்த ரிங் லைட்டோட பாக்ஸுமே. அப்படியே பாக்ஸோட பேக் சைடு வந்தோம் அப்படின்னா இதில் எல்இடி 120 பீஸ், மேக்ஸ் பவர், கலர் டெம்பரேச்சர், டிம்மிங் ரேஞ்ச், லைஃப் ஸ்பேன், இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங் லைட்டோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாண்டோட நார்மல் ஹைட்லேருந்து ஃபுல் எக்ஸ்டெண்ட் ஹைட் வரைக்கும் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி பாக்ஸோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்க முடியும் இந்த ரிங் லைட்டோட ஹைட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. தென் அப்படியே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ரிங் லைட்டோட ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நீங்கள் பாக்ஸில் பார்த்த மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். தென் இந்த ரிங் லைட்டில் ஒரு பிக் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது எல்லாமே ஸ்க்ரூ டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ரிங் லைட்டில் இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ரிங் லைட்டோட எக்ஸ்டெண்டர். ஸோ இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தேவையான ஹைட்டில் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நார்மலாக ஸ்டாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாலே இவ்வளோ ஹைட் வருது, அப்போ ஃபுல்லான ஹைட்டை நீங்கள் கடைசியில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்டெண்டரை பார்க்கும்போது இது எதுக்கு தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசியில் தான் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். அண்ட் இந்த எக்ஸ்டெண்டருக்கு தேவையான 2 மொபைல் ஹோல்டரை கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் யூஸ் ஆகும். பட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிங் லைட்டில் இருக்க ஹோல்டர் உடஞ்சிருச்சு அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எனிவே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா அந்த மொபைல் ஹோல்டரில் விளாக் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மொபைல் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஹோல்டர் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா எனக்கு லைட்டு வேணால் ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாண்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ரிங் லைட்டுக்கு நடுவில் இருக்க அந்த மொபைல் ஹோல்டர். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு தேவையான டைரெக்ஷன்ஸில் இதை வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து திருப்பிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிங் லைட் மொத்த பாக்ஸ்லேயே இது ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும்தான் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்டெண்டருக்கும் நம்ம ட்ரைபாடுக்கும் இருக்க, அதாவது அந்த ரிங் லைட்டோட ஸ்டாண்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு கனெக்ஷன் பார்னே சொல்லலாம். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான டைரெக்ஷன்ஸில் ரிங் லைட்டையும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைரெக்ஷனில் நம்மளால் ஈஸியாக திருப்பிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இது வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல்னு சொல்லலாம். ஸோ இருக்கிறதுலே இதுதான் ரொம்பவும் வெயிட்டான மெட்டீரியல் இந்த ரிங் லைட் பாக்ஸ்லேயே. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குட்டி ப்ளூடூத் டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ் வச்சு நம்ம மொபைலில் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரிங் லைட்டில் அந்த மொபைலை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வந்துட்டாலுமே கூட ஜஸ்ட் இதில் இருக்க கேமரா பட்டனை டேப் பண்ணுறது மூலிமா நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிற இடத்துல இருந்து மொபைலை டச் பண்ணாமல் நம்மளால் ஈஸியாக வந்து ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணிக்க முடியும், ஆஃப் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஜூம் பண்ணிக்க முடியும், ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டுமே கிடையாது, நம்ம நார்மலாக நம்ம மொபைல்லேருந்து கேமரா ஆப்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலுமே இந்த வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆப்ஷன் மூலிமா நம்ம மொபைல் இருக்க வால்யூமை ப்ளஸ் பண்ணிக்க முடியும், மைனஸ் பண்ணிக்க முடியும். குறிப்பாக சொல்ல போனால் இது வந்து மொபைலோட ஒரு ரிமோட்னே சொல்லலாம். அண்ட் ஃபஸ்ட் டைம் ஒரு டிவைஸோட பேர் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை டிவைஸாக இருந்தாலும் ஈஸியாக, அதாவது எந்தெந்த டிவைஸ்னாலும் ஈஸியாக வந்து பேர் ஆகிடுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிங் லைட். ஸோ இந்த ரிங் லைட்டில் மொத்தமாக 120 பீசஸ் ஆஃப் எல்இடி லைட் இருக்குது. அண்ட் அது மட்டுமே கிடையாது, இதோட மொத்த ரன்னிங் டைம் ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 900 ஹார்ஸ். ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். பட் பார்த்திங்கன்னா இது வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட ஸ்டாண்ட் இருக்குது, நமக்கு லைட் மட்டும்தான் தேவை. ஸோ நம்ம வேணும் அப்படின்னா வெளியில் ஆன்லைனில் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிங் லைட்டில் 2 ஃபிலிம் பேக்கில் கொடுத்து நம்ம டேரெக்டாக வந்து பவர் சாக்கெட்டில் சொருவி அந்த ரிங் லைட்டை வந்து எரிய வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக யூஎஸ்பி போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து யூஎஸ்பி போர்ட்டை சார்ஜராக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிங் லைட்டோட ஒரு என்ன சொல்கிறது, ஸோ ஒரு சின்ன பாக்ஸு. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஆன் ஆஃப் இருக்குது. அந்த லைட்டோட டிம்மிங் பவர் இருந்து, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து கம்மி பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் நம்மளால் இதில் ஈஸியாக பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த இதில் வந்து 3 டைப் ஆஃப் கலர் ஸ்விட்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 3 டைப் ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கலர் 1 அண்ட் கலர் 2 அண்ட் கலர் 3. ஸோ இதுதான் இந்த ரிங் லைட்டோட 3 கலர்ஸுமே. அண்ட் இதை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், அந்த டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். மொத்தம் இதில் 10 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட்டோட ஃபுல் ஓவர்வியூ. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட், அதுக்கப்புறம் அந்த ஃப்ளெக்சிபிள் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் ஹோல்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3 ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் அதோட எக்ஸ்டெண்டர், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டான பொருள் இருக்கிறதே பாக்ஸில் ரொம்ப வெயிட்டான பொருள்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது அந்த இடத்துல இருக்குது. அண்ட் ரிங் லைட்டோட மொத்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இது என்னோட கொஞ்சம் ஹைட்டாக வந்து இருக்குது. இந்த ரிங் லைட்டோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட வந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆஃபர்லாம் போக 1300க்கு எங்களுக்கு இது கையில் கிடச்சிது. அண்ட் இது ஒர்த் ஃபார் மணியான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த் ஃபார் மணி. ஸோ யாருமே வந்து 1300க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து தரமாட்டாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ஹோல்டர்ஸ் அப்படிமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒர்த் ஃபார் மணி. இதோட பையிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரிங் லைட் நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். அந்த கடையோட லொக்கேஷன் அண்ட் மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த ஷோரூமுக்கு போய்ட்டு ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கிட்டு நம்ம சேனலில் பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆஃபர்ஸுமே தருவாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க.